ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருப்போரூரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சித்திரை கார்த்திகையை முன்னிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நாங்கள் முருகரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு ஒரு சரியான டைம் தான் நாங்கள் இந்த சித்திரை கார்த்திகையை தேர்ந்தெடுத்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் கிருத்திகைக்கு முதல் நாளே நைட்டே நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்து விடிய காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்து எர்லி மார்னிங் முகூர்த்தத்தில் கியூலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் தரிசனம் பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவும் இருந்தது. அப்பனை தரிசித்ததில் நல்ல தரிசனம். நாங்கள் பொது தரிசனத்தில் தான் போனோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா 20 ரூபாவில் இருக்குது, 50 ரூபாவில் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேயும் கூட்டமாக இருக்குது. எல்லா மக்களும் ஃப்ரீ தர்ஷனுக்கு வராமல் அதில் போயிடுவாங்க. நாங்கள் ஃப்ரீ தர்ஷனை சூஸ் பண்ணி அதில் நாங்கள் ஸ்பீடாக போய் பார்த்துட்டோம். எங்கள் குட்டீஸுங்களுக்கும் முருகர் ரொம்ப ஃபேவரேட்டு. ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்க, காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சு குளிச்சுட்டு முருகரை பார்க்க வந்துட்டாங்க. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கலாம்னு சத்தமே வர. சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இதுதான் வெளியே வர்ற பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் வெளியே நிற்கிறோம். நாங்கள் இதெல்லாம் சாமியை பார்த்துட்டு வர இது நாடிக்கிணறு இந்த பிளேஸு. இதை பார்த்துட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டு நிறைய ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் 5:30 விடியுது. இங்கே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டே என்ட்ரன்ஸ் இது தல விருட்சம். இன்னும் சில பேர் தொட்டிலாம் கட்டியிருப்பாங்க. பக்கத்துலேயே நாடிக்கிணறு இருக்குது. இந்த திருப்போரூர் முருகர் கோயிலில் தெரியாத முருக பக்தர்களே இருக்க மாட்டாங்க. இது அறுபடை கோயிலுக்கு ஈக்குவலான முருகர் கோவில். என்ன பிரார்த்தனை வேண்டினாலும் நிறைவேற்றுவார். இது நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸோட இது இங்கே தான் கொடிமரம் இருக்குது. இந்த கொடிமரத்துக்கு கீழே சேவலெல்லாம் வேண்டுனவங்க விட்டுட்டு போவாங்க. இங்கே கீழேயே தேங்காய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு க்யூலாம் ஜாஸ்தி இருந்ததுன்னா இங்கேயே உடச்சிட்டு போயிடுறாங்க எல்லா மக்களும். இப்போது எல்லாருமே முருகரை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணலான்ட்டு பேக் சைட் போனோம். அங்கே கொஞ்சம் கூட்டம் ரஷ்ஷாக இருந்ததால் எல்லாருமே கொடி மரத்துக்கு கீழே அர்ச்சனை பண்ண தேங்காய்
நாங்கள் வெளியே வந்துட்ட பிறகு இந்த கோயில்னாலே கடைகள் இல்லாத கோயில் எது? எல்லா கோயில்லையுமே வந்து கடையெல்லாம் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த தெருவுக்கே அழகு. இப்போ நம்ம வளையல் ஷாப் பார்த்தோம் இல்லையா, அங்கே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் என்ன டெம்பிள் பார்த்தீங்கன்னா திருவடிச்சூலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது எப்படி வரணும்னா, நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்தோன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேருந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணினா இந்த திருவடிச்சூலன்ற ஏரியா வரும். இதுக்கு கீழே தான் ஆதி பரமேஸ்வரி தேவி கருமாரியம்மன் கோயில் சொல்லிட்டு கட்டிகிட்ருக்காங்க. இது இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது, நல்ல அமைதியான இடமா இருக்குது. இன்னும் ஒரு 5 years போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாலாம் நல்லா, இந்த டெம்பிள் நல்லா டெவலப் ஆகிடும். இங்கே இருக்கிற அம்மன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் அந்த பார்த்துட்டு வந்ததுலேருந்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாங்க. எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு நம்ம படத்தில் தான் இந்த பிரம்மாண்ட ஹைட்டெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நான் முதலாக நான் நேரில் இவ்வளோ ஹைட்டில் ஒரு அம்மன் சிலையை நான் பார்க்குறேன். என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு வந்தோன்னா இங்கே ஒரு பெரிய திரிசூலம் இருக்கும். இந்த திரிசூலம் வந்து நல்லா ஹைட்டாக இருந்துச்சு, பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது, பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. இதில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பிரமிப்பாக தான் பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய திரிசூலம் இருக்கிறத. என் குழந்தைங்களுமே வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி எந்த டெம்பிளுக்கும் நாங்கள் போனதும் இல்லை, இந்த மாதிரி ரிலேட்டடாக பார்த்ததும் இல்லை. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதால அவங்களுக்கு அது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களும் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைரவர் டெம்பிள் வரும். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து ரொம்ப பெருசாக இருப்பார். இங்கே முக்கால்வாசி எல்லா கடவுளுமே வந்து நல்ல பிரம்மாண்டமான சிலை தான் இருக்குது, நல்ல பெரிய சிலை தான் வச்சுருக்காங்க. கால பைரவர் இவர். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே சின்ன சின்ன அம்மன்கள்லாம் இருக்கும். அந்த இது பார்த்திங்கன்னா கேரளா டைப்பில் கேரளா ஸ்டைல்ஸில் அந்த டெம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த டெம்பிளில் தான் இந்த மெயினான ஆதி பரமேஸ்வரி தேவி கருமாரியம்மன் இருக்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அம்மன் வந்து 51 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் இந்த அம்மனை பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 108 பெருமாள் கொண்ட திருத்தலம் இருக்கும். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 20 rupees. இங்கே வந்து கேமராலாம் அலோடு இல்லைன்றதால நாங்கள் வீடியோ எடுக்கல. அடுத்த கோயில் பார்க்கலாம். அந்த அம்மன் கோயிலேருந்து நாங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி இந்த பைரவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பைரவர் வீட்டில் என்ட்ரன்ஸில் நவக்கிரகங்கள் இருக்கும். இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸில் நிறைய மங்கீஸுங்கெல்லாம் இருந்துச்சு. நம்ம பேக் எடுத்துகிட்டு வரதை பார்த்தாலே போதும், அப்படியே பின்னாடியே ஓடிட்டு வருது. இங்கே வந்து வராகி அம்மன் இருக்காங்க, வராகி அம்மன் டெம்பிள் இருக்கும். அப்படியே பண்ணி இதோட இந்த டெம்பிளோட வந்து ஆர்கிடெக்ட்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. நாங்கள் நியர்பை இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் உள்ள டெம்பிளை நாங்கள் பார்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இது என்ட்ரன்ஸ். இது பைரவர் வீடு போட்டிருக்கு பாருங்கள். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சிவன் தெரிகிறாரு பார்த்தீங்களா, அந்த சிவன் தெரிகிற இடத்துல வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஒரு தனி பிளேஸ் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து தியான மையம் இருக்கும். நம்ம வரும்போது இந்த இடத்த பார்க்கலாம், காட்டுறவங்களுக்கு.
அந்த கோபுரம் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, நந்திக்கு பேக் சைடு, அங்கே தான் வந்து பைரவர் இருக்கார். போகலாம். இந்த வழியாக தான் கியூ லைன்லாம் போகுது. இது போகும்போது ஒரு தீர்த்தம் ஒரு டம்ளரில் கொடுப்பாங்க. அது மஞ்சளும் வேறு ஒரு ஜவ்வாதும் கலந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த பாதத்தில், திருப்பாதத்தில் ஊற்ற சொல்கிறாங்க. இங்கே ஊற்றிட்டு நம்ம நேராக பைரவரை பார்க்க போகலாம். இதில் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா, இதுலேயும் நான் நல்லா இந்த ஆர்கிடெக்ட்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பிரம்மாண்டமான இந்த லிங்கத்துக்கு பேக் சைடில் தான் காலபைரவர் இருக்கார். இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து 12 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. டோட்டலாக 12 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த உள்ளே இங்கே வந்து நிறைய இந்த கோயிலோட சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாசகங்கள்லாம் இருக்குது. பார்த்தா தெரியும். இது சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா பைரவரோட பிக்சரும் இருக்கும். இதில் கீழே சந்நிதியும் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு ஆர்கிடெக்சரும் செமையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலேருந்து கீழே ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வந்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி எல்லா பைரவரும் இருப்பாங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வெளியே வர எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த கோயில் அப்படியே ஒரு சுற்றி முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தலை விருட்சம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தலை விருட்சம் வந்து திருவோடு காய்க்கிற மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் தான் இங்கே வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காயெலாம் வந்து திருவோடு காயின்னு நினைக்கிறேன். திருவோடு காய் தான், பார்த்தீங்கன்னாலே தெரியும். திருவோடு மரம் போட்டிருக்காங்க. இது அப்படியே நம்ம வெளியே வந்தீங்கன்னா சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்கும். சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க கோயில். இந்த கடையும் சுற்றி வந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய லிங்கம் ஒன்று நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதே அந்த லிங்கம் தான். அந்த லிங்கம் இருக்கும். இது வந்து கல்ச்சுரல்லாம் பண்ணுற இடம், கலையரங்கம்னு இருக்குது. இதுவும் யூனிக்காக இருக்குது பாருங்கள். எல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க. இதை கடந்து வந்த பிறகு அந்த தியான மண்டபத்துக்கு நம்ம போகலாம். இதோட ஆர்கிடெக்ட்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கோயிலை சுற்றி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே லிங்கம் வடிவில் இருக்கிற தியான அறைக்கு போகலாம். நான் என்ட்ரன்ஸ்லேயே சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாலாம் போக முடியாது, குனிஞ்சு போகிற அளவுக்கு தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். ரொம்ப சின்ன என்ட்ரன்ஸ் தான். அது போன உடனே என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸு ஒன்று இருக்கும். அந்த போன என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து லிங்கம், எல்லா லிங்கத்தோட இதுவும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க பெயிண்டிங் பண்ணி. இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுறவங்க எல்லாரும் தியானம் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து எக்ஸிட் ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம வெளியே வந்துடலாம். ரிஷி மண்டபம் பேர் இந்த இதுக்கு. பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. தியானம் பண்ணனாலும் பண்ணலாம், பார்த்துட்டு வரதா இருந்தாலும் வரலாம். பார்த்துட்டு ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த விசிட்டு. நியூவாக நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த ஏறி 2 ஸ்டெப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வர்றதுக்கான ஸ்டெப்ஸு. இது அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக எக்ஸிட் பண்ணுறது.
தியான மண்டபத்துலேருந்து வெளியே வந்தோடனே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் சுட்டி தீக்ஷா சேனல். பாய்.